மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமர் சிங் சம்கிலா அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல தில்ஜித் தோஷன் தான் வந்து லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்தை வந்து இம்தியாஸ் அலி அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு பயோகிராஃபி மூவி. அதாவது அமர் சிங் சம்கிலா அப்படின்ற ஃபேமஸான பஞ்சாபி ஃபோக் சிங்கரோட வாழ்க்கையை காட்டக்கூடிய ஒரு படம். ஆக்சுவலா படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா இவரும் இவரோட மனைவியும் வந்து கொடூரமான முறையில் வந்து சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அந்த கொலை ஏன் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷனாக ஸ்டார்ட் ஆகுது. அதன் வழியே அந்த சம்கிலாவோட ஃபுல் கதையுமே வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது சம்கிலா எப்படி வந்து இந்த சிங்கிங் ஃபீல்டுக்குள்ளே வராரு, அண்ட் அவர் என்ன மாதிரியான பாடல்கள் பாடுறாரு, அண்ட் அதுக்கு என்ன மாதிரியான ரசிகர்கள் இருக்காங்க, அண்ட் அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, அண்ட் அவரோட பர்சனல் லைஃப் எப்படி போச்சு, கடைசியாக ஏன் சுட்டுக் கொல்லப்படுறாரு அப்படின்ற மாதிரி எண்ட் டு எண்ட் எல்லா விஷயங்களையும் சொன்ன ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது ஒரு கம்ப்ளீட் பயோகிராஃபி அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இந்த படம் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆரம்பத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில், அதுவும் ஒரு தலித் குடும்பத்தில் பிறந்த அவர் இந்த சிங்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு மேலே வந்து அண்ட் அதை எப்படி வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக போராடுறாரு அப்படின்றத ரொம்ப நீட்டாகவே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட நெகட்டிவ் சைடு அப்படின்றதையுமே வந்து ரொம்பவே போல்டாக காட்டியிருப்பாங்க. அதாவது அவரோட பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 டைம் கல்யாணம் நடந்திருக்கும், அதுவும் மறைச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஸோ அது எதனால் பண்ணாரு அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஓப்பனாகவே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த சிங்கிங் சீக்வன்சஸ் அப்படின்றது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏஆர் ரஹ்மான் தான் இதுக்கு மியூசிக் டைரக்டர், பட்டையை கிளப்பியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அர்த்தமே புரியலனாலும் அந்த பஞ்சாபி ஃபோக் அப்படின்றது ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சம்கிலாக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் அப்படின்றதையுமே ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து இந்த மாதிரியான விரசமான பாடல்களை தான் விரும்புகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காலிஸ்தான் தீவிரவாதிகள் இந்த மாதிரியான பாடல்களை நீ பாடினா உன்னை நாங்கள் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க. ஸோ இதை எப்படி இவர் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது எல்லாமே ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த மர்டர் சீன் அப்படின்றதுமே வந்து ரொம்ப நீட்டாக எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு விதமான இம்பாக்ட்ஃபுல், அதே நேரத்தில் ஒரு நீட்டான ஒரு அண்டர்டாக் ஜேர்னி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஹியூமர் அப்படின்றதெல்லாம் இதில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக சேர்த்திருப்பாங்க. அந்த பஞ்சாயத்து சீனாக இருக்கட்டும், அந்த இன்கம் டேக்ஸ் சீனாக இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி உண்மைக்கு நெருக்கமாக எடுக்கக்கூடிய பயோகிராஃபியில் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு நான் சொல்வேன். மற்றபடி இது ஒரு தரமான படம் தான். இதில் கெட்ட வார்த்தைகள் அப்படின்றது இருக்கும். அதனால நான் இது வந்து அடல்ட்ஸுக்கு மட்டும் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.